ஜூனியர் லாயர்ஸோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு தீர்ந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு சொன்னா சென்னை உயர் நீதிமன்றம் ஜூனியர் லாயர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு மாசம் 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவித்தொகையை சீனியர் லாயர்ஸ் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜூனியர்ஸ்க்கு இப்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா அதே நேரம் பல பொதுமக்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமும் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பத்தி முழுசா இந்த ஒரு வீடியோல நான் சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 12th ஸ்டூடெண்ட் தன்னுடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு 5 வருஷம் லா காலேஜ்ல சேர்ந்து படிச்சாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஏற்கனவே ஒரு டிகிரியை முடிச்சுட்டு 3 வருஷம் லா காலேஜ்ல சேர்ந்து படிச்சாலும் சரி, அந்த ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லாயர் கிட்ட போயிட்டு ஜூனியரா ஒரு 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் வேலை செய்யணும். ஏன்னு சொன்னா என்னதான் லா காலேஜ்ல 3 வருஷம் 5 வருஷம் நம்ம நிறைய விஷயங்களை படிச்சிருந்தாலும் கூட படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து ஒரு கோர்ட்ல போய் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம், பொதுமக்களோட கேஸ் எடுத்து நம்ம வாதாட போறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மொத்தமாவே வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா வெறுமனே நம்ம லா காலேஜ்ல படிச்சுட்டு வந்த விஷயத்தை வச்சு மட்டுமே இது எதையுமே நம்மளால செஞ்சிட முடியாது. ஒரு சீனியர் லாயர் கிட்ட போயிட்டு ஜூனியரா இருந்து தான் நம்ம பல விஷயங்களை கத்துக்கவே முடியும். சில பேருக்கு 1 வருஷத்துலயே நல்லா கத்துப்பாங்க, சில பேர் 2 வருஷம் ஆனாதான் கத்துப்பாங்க, சில பேர் 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு கேஸை எப்படி ஃபைல் பண்றது, அதுக்கு வக்காலத்தை எப்படி ஃபைல் பண்றது, அதுல என்ன மாதிரியான பெட்டிஷன்ஸ் எல்லாம் போடணும், அந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வாங்கணும், எப்படி நம்மளுடைய ஆர்குமெண்ட்டை பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒருத்தர்கிட்ட ஜூனியரா இருந்தா மட்டும் தான் ஒரு ஜூனியரால தெரிஞ்சுக்கவே முடியும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சீனியர் கிட்ட ஜூனியரா போறான் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு லாயர்ஸ், அந்த ஒரு சீனியர் அட்வொகேட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நிறைய வேலைகளை வாங்குவாங்க. அந்த கேஸ் கட்டை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதா இருக்கட்டும், ஸ்டேஷனுக்கு போறதா இருக்கட்டும். சில அட்வொகேட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை வந்து அதுக்கு தன்னுடைய ஜூனியர்ஸ் அனுப்புவாங்க. மற்றபடி கோர்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஜூனியர்ஸ்க்கு சொல்லி தராம கூட பல அட்வொகேட்ஸ் அவங்களுடைய ஜூனியர்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து இப்ப லாயர்ஸா மாறினவங்க என்ரோல் பண்ணி தன்னை அட்வொகேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட அவங்களுக்கு எந்த விதமான சம்பளமும் பெரிய அளவில் வழங்கப்படுறதில்ல. சில இடத்துல அவங்களுக்கு 500 ரூபா தான் கொடுக்கப்படுது, சில இடத்துல அவங்களுக்கு 5000 ரூபாய் தான் கொடுக்கப்படுது. அதிலும் பல்வேறு இடங்கள்ல அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கும் பொழுது எப்படி செலவு பண்ணாரோ அதே மாதிரி ஒரு அட்வொகேட் கிட்ட ஜூனியரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஜூனியரா இருக்கக்கூடிய நேரத்திலையும் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட காசை வாங்கிக்கிட்டு போயிட்டு பஸ்ஸுக்கு செலவு பண்றதா இருக்கட்டும், மதியான சாப்பாடுக்கு செலவு பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா செலவுமே அந்த ஜூனியர் அட்வொகேட் தான் செஞ்சுக்குவாரு. ஆனா அவர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆபீஸ்க்காகவும் அந்த சீனியருக்காகவும் தான் இருக்கும். ஆனா அந்த சீனியர் பெரும்பாலும் தன்னுடைய ஜூனியர் லாயர்ஸ்க்கு சம்பளம் தரதே கிடையாது. அப்ப இந்த ஒரு பிரச்சனை பெரிய அளவுல ரொம்ப வருஷமாவே தமிழகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியாவுல பல்வேறு மாநிலங்கள்ல லாயர்ஸ் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால லாயர்ஸ் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நான் படிச்சு முடிச்சுட்டா கூட எனக்கு போதிய சம்பளம் கிடைக்காது இந்த லா ஃபீல்டுல அப்படின்னு நினைக்கக்கூடிய லாயர்ஸ் வேற ஒரு தொழிலை நோக்கி போயிடுறாங்க. அதாவது கோர்ட்ல போய் பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு கம்பெனில போயிட்டு லீகல் அட்வைசரா இருந்துக்கலாம், இல்லாட்டி ஒரு கார்பரேட் லாவை படிச்சுக்கிட்டு வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனில போய் வேலைக்கு போய்க்கலாம், இல்லாட்டி குடும்ப தொழிலே பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிச்சிருந்தாலும் கூட இதுல நாலேஜ் இருந்தாலும் கூட இதுல நமக்கு பெரிய வருமானம் சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல அட்வொகேட்ஸ் வந்து ஜூனியர் அட்வொகேட்ஸ் இந்த லா ஃபீல்ட விட்டு வெளில போயிடுறாங்க. புதுசா ஒருத்தவங்க லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம லாவை படிச்சா கூட படிச்சு முடிச்ச உடனே மற்ற படிப்புகள்ல கிடைக்கிற மாதிரி ஒரு கம்பெனில போயிட்டு மாசம் 10,000 5,000 20,000 30,000 சொல்லிட்டு நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் வாங்கிடலாம். ஆனா லா படிப்பு பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் நம்ம படிச்சாலும் 3 வருஷம் நம்ம படிச்சாலும் உடனே நமக்கு சம்பளம் கிடைக்காது. அதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒருத்தர்கிட்ட போய் ஜூனியரா இருக்கணும், அதுக்கப்புறம் காசு சேர்த்து கல்யாணம் பண்றதெல்லாம் ரொம்பவே சிரமமா இருக்கும். அதனால லா படிக்க வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல தான் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபரிதா பேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல அவங்க விஷயமா ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அப்போ ஃபரிதா பேகம் வர்சஸ் த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வழக்குல சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, லா காலேஜ்ல இருந்து முடிச்ச லாயர்ஸா இருக்கக்கூடியவங்க, அதாவது ஜூனியர் லாயர்ஸா இருக்கிறவங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய ஜூனியர் லாயர்ஸ்க்கு மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படணும். அதே மாதிரி தமிழகத்தினுடைய மற்ற நகரங்களில் வேலை செய்யக்கூடிய ஜூனியர் லாயர்ஸ்க்கு மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படணும். சீனியர் அட்வொகேட்ஸ் தங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு எந்த விதமான நிர்பந்தங்களும் ஏற்படுத்தாம எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு சீக்கிரமாவே இது சம்பந்தமா இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களுக்கும் சுற்றறிக்கையும் அனுப்ப சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சம்பளமே கொடுக்காம ஜூனியர் லாயர்ஸ் வேலை வாங்குறது கான்ஸ்டிடியூஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கே அகைன்ஸ்ட் ஆனது அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க.
அப்போ அந்த அடிப்படையில் இனி வரக்கூடிய காலங்களில் ஜூனியர் லாயர்ஸா இருக்கிறவங்க அவங்க படிச்சு முடிச்சாலும் சரி ஒரு லாயர் கிட்ட ஜூனியரா வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் மற்ற தொழில்களில் கிடைக்கிற மாதிரி மற்ற படிப்புகளுக்கு கிடைக்கிற மாதிரி இவங்களும் வேலை செய்யக்கூடிய நேரத்திலேயே 15,000 இருந்து 20,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பொதுவா இந்த அளவுக்கு நமக்கு சம்பளம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா சீனியர் அட்வொகேட்ஸ் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. நான் 15,000 கொடுக்குறேன், நான் 20,000 கொடுக்குறேன்னு சொன்னா அந்த அளவுக்கு இவன் நமக்கு வேலை செய்யறானா அப்படிங்கறத சீனியர் அட்வொகேட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா அவங்களும் எதிர்பார்க்க தான் செய்யணும், ஏன்னா இந்த அளவுக்கு சம்பளம் தராங்களே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸும் அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போ லா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கூடிய நேரத்தில் உங்களுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க போறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கா, உங்களுக்கு அதுக்கான டேலண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கறத சீனியர்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்தா மட்டும்தான் உங்களை நாளைக்கு ஒருத்தவங்க ஜூனியரா எடுத்துக்கவே செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அப்ப அதுலயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப இந்த ஒரு தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு, லா படிக்கக்கூடிய இல்லாட்டி லாயரா இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்மள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.